மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வியாழக்கிழமை எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா வீக்லி பர்ச்சேஸ் எடுப்போம். வீக்லி பர்ச்சேஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்போ இந்த ஸ்க்ரோலர் போயிட்டு இருக்கு இல்லையா, அதாவது நான் ஸ்க்ரீன்ல வைக்கிறேன் பாருங்க, அதுல ஸ்க்ரோலர் இருக்கும். அந்த ஸ்க்ரோலர் என்னன்னா உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கிற கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கிற ஸ்டாக் கிரீன் அண்ட் ப்ளூ, அதாவது கிரீன்னா அண்டர் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்றோம், ப்ளூனா ஈக்குவல் வேல்யூன்னு சொல்றேன். இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நீங்க போய் தனியா ஃபில்டர் போட்டு டைம் ஆகும். அதை விட நான் என்ன பண்ணிடலாம்னா ஸ்க்ரோலர்ல காட்டிடலாம். உங்களுக்கு காட்டுறது எனக்கு காட்டாது, எனக்கு காட்டுறது உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கும். அவங்களோட போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரோலர் ஓடிட்டு இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அங்கே நான் போய் பார்க்கும்பொழுது கூட இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, என் கண்ணு இருக்க தங்கமயில் ஒரு கம்பெனி தெரியுது. பட் தங்கமயில் நேற்று ஒரு 10% டவுனு, லோவர் சர்க்கியூட்ல மாட்டிக்கிச்சு, திரும்ப இன்னைக்கு ஒரு 10% டவுனு லோவர் சர்க்கியூட்ல மாட்டிச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை எக்ஸிட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஐடியானா, ப்ராபபிளா அவங்க ஒரு இதுக்காக எடுத்திருக்கலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் பேஸ் பண்ணி எடுத்திருக்கலாம், அதுக்காக அவங்க எக்ஸிட் கொடுக்குறாங்களே தவிர இது வந்து இதோடைய பொசிஷன் இன்னுமே இருக்கு, இன்னும் உள்ள வந்து அதுக்குண்டான வெயிட்டேஜ் இருக்கு, பயப்படத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நானும் அந்த மாதிரியான டைமுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். 7000 போனோடனே எனக்கு பதப்பதன்னு ஆயிடுச்சு. 7500 போயிடுச்சு, நம்ம கொஞ்சம் குறைஞ்சா வாங்கலாம் ட்ரை பண்ணுமே அப்படின்ட்டு. இது வரைக்கும் தங்கமயிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தட் ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட். அதுல இருந்து நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு காலையில கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ஒரு 10 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா என்னோட ஐடியா என்னன்னா ஒரு 100 ஸ்டாக்காவது பிளான் பண்ணணும். பட் 100 ஸ்டாக் நான் இன்னைக்கே பண்ண மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய இல்ல அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்பொழுது கன்சிடர் பண்ணுவேன். நான் மார்னிங்கே அதை கன்சிடர் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காட்டுறாங்க. பட் அதர் தன் தட் இப்போ உங்களுக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 97% இருக்கு. இந்த 97%ல என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சன்ஃபார்மால நான் மோர் தென் 5% ஹோல்டிங் வச்சிருக்கிறதா சொல்லுது. ஸோ நம்ம சன்ஃபார்மா விட்டுறலாம். அதுக்கு அடுத்தது 3 செக்டார்ல கம்மியா இருக்கிற மாதிரி காட்டுது, விச் இஸ் கேபிட்டல் மார்க்கெட், பேங்கிங், ஃபைனான்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 8-10% கூட நம்ம கிட்ட இருக்கணும் ஹோல்டிங்ஸ். அந்த இடத்துல அவ்வளவு இல்லை. அப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம்னா டாப் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்தது நமக்கு எந்த செக்டார்ல கம்மியா இருக்குன்னு பார்த்தோம்னா பவர் செக்டார். பவர் செக்டார்ல லெஸ் தென் 2% நான் வந்து ஹோல்டிங் வச்சிருக்கிறதா சொல்லுது. ஆட்டோமொபைல்ல நமக்கு 13%க்கு மேல இருக்கிறதுனால நம்ம இப்போ ஆட்டோமொபைல் பக்கம் போக வேண்டாம். எனக்குமே ஐடியா இருக்கு, எம்என்எம்ல எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஐடியா வச்சிருந்தேன். பட் அந்த பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம். இருந்தாலும் பவர்ல நம்ம செக் பண்ணுவோம் ஏதாவது ஸ்டாக் இருக்கு அப்படின்னு. இப்போ எனக்கு இன்னொரு கம்பெனி தெரியுது, க்ரோ கூட பாத்தீங்கன்னா 150 ரூபாய் லிஸ்டிங் பிரைஸ் போன வருஷம் வரும்போது. இப்போ அது கிட்டத்தட்ட 230 வரைக்கும்லாம் கூட மார்க்கெட் மேல போச்சு. பட் நம்ம வெயிட் பண்ணிட்டு இப்போ பாருங்க கிரீன்ல காட்டுது. ஸோ அது அங்கேருந்து அப்படியே இறங்கி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னும் போது இப்போ நான் அதுக்காக பல்கா போடுவேன்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் ஏற்கனவே ஒரு 150 ஸ்டாக்ஸ் இருக்கு என்கிட்ட. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, இனி நான் என்ன பிளான் போட்டிருக்கேன்னா, ஒரு 4 ஸ்டாக் இல்லை 5 ஸ்டாக் ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு 50 ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா 9500 வருது. கேபிட்டல் மார்க்கெட்ல ஏற்கனவே க்ரோ வாங்கியாச்சு. இருந்தா கூட நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, இந்த எஸ்பிஐ ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தேன். ஐபிஓ அப்ளை பண்ணது 575 ரூபாய். ஐபிஓ விட இன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கம்மியா கிடைக்குது அப்படின்னும் போது இப்போ கூட சரி இன்னும் கூட இறங்காதுன்னு நான் சொல்லலை. இறங்கி சில நேரம் இந்த ஐபிஓல வந்து என்னன்னா லிஸ்டிங் கெயின் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் எக்ஸிட் கொடுத்துட்டு திருப்பி வேற ஏதாவது வாங்குவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கம்மியா கிடைச்சுன்னா வாங்க வேண்டியது தான். இப்போ சும்மா ஒரு சின்ன பீஸ் நம்ம வாங்கணும்னா ஒரு 25 நம்பர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. இது பிரைஸ் அதிகமாக கம்மியாங்கிறதுலாம் இல்லை, நம்மளை பொறுத்தவரைக்கும் அக்யூமுலேட் பண்ணி வைக்கணும். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா நம்ம கிட்ட ஒரு 1000 ஷேராவது இருக்கணும். அப்பதான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த 1000 ஷேருக்கு அப்பப்போ கையில காசு கிடைக்கும் போது தான் நம்மளால வாங்க முடியுங்கிறதுனால அது ஒரு 25 ஷேர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஐசிஐசி காலத்துக்கும் நான் ஐசிஐசி பத்தி நிறைய பேசியிருக்கேன். எப்போ எக்ஸாம்பிள் காட்டினாலும் ஐசிஐசி காட்டுவேன். இருந்தா கூட நான் அதிகமாலாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் ஐசிஐசியில. எனக்கும் ஒரு கணக்கு இருக்கு, இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே என்னோட ஹோல்டிங்ஸ் போகக்கூடாதுன்னு. இப்போ லெஸ் தென் இதுல தான் இருக்கு, 5% கீழே தான் இருக்குங்கிறதுனால இனி 1424 இருக்கு. பட் இது திருப்பி கூட கீழே வரலாம், வராதுன்னா சொல்லல, கீழே வரும்போதும் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம், மேலேயும் போயிருக்கு. மேலே போகும்போதும் நம்ம என்ன பண்றோம், ஈக்குவல் வேல்யூன்னு வச்சுக்கோ, ஈக்குவல் வேல்யூல இருக்கு. இப்பவும் கூட நான் என்ன பண்றேன், கொஞ்சம் ரொம்ப இல்லை, 70 ஸ்டாக் ஆல்ரெடி இருக்கு. இப்போ ஒரு 10 நம்பர்ஸ் மட்டும் நான் கன்சிடர் பண்ணி 8 இயர் கன்வெர்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு உங்களுக்கு அது லாஸ்ட் 1 இயர்ல பார்த்தோம்னா மைனஸ்ல தான் இருக்குது, ரீபவுண்ட் எடுக்கிற ஸ்டேஜ் தான் இது. அதனால தாராளமா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். டிக்ஸான் டெக்னாலஜி நான் ரொம்ப நாளா யோசிச்சேன், இந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஈக்குவல் பிரைஸ்லயும் அப் ட்ரெண்ட்லயும் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் 14,000 ரூபாய்ங்கிறதுனால இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணுவோம். இது ஆனா வேற வழியில் 18,000 ரூபாய்க்கு மேலாம் இருந்ததா குறைஞ்சது. வெயிட் பண்ணுவோம், நம்ம அடுத்த ரவுண்ட் ஆஃப் இதுல பார்க்கலாம். இப்போ கோஃபர்ஸ் சாஃப்ட்வேர் கம்பெனில ஏற்கனவே கோஃபர்ஸ் ஒரு 12 ஸ்டாக் மட்டும் வச்சிருந்தேன். நான் இன்னுமே நிறைய அக்யூமுலேட் பண்ணியிருக்கணும், நான் கவனிக்காம அப்படியே விட்டுட்டேன். இப்போ கவனிக்கலான்னு பார்க்கும்போது போன ஒரு வாரத்துல மட்டுமே 20% ஷேர் பிரைஸ் ஏறிடுச்சு. ஸோ ஓவர் பிரைஸ்ல நிக்குது. வால்யூம் பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. இந்த வால்யூம் கொஞ்சம் குறையும் பொழுது ப்ராபபிளி இதை விட ஷேர் பிரைஸ் குறையவும் செய்யலாம், இல்லை இதே பிரைஸ்ல கூட இருக்கவும் செய்யலாம். பட் வால்யூம் கம்மியா இருக்கும்போது உள்ள போறது நமக்கு சேஃப்னு நினைக்கிறேன். அதனால இந்த கேஸ் நம்ம கொஞ்சம் ஓரமா வச்சிருவோம். பவர் செக்டார்ல 2% வச்சிருக்கேன். அந்த 2% நம்ம ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தோம்னா இது அதானி கண்டினியூஸா கீழ் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஸோ
ஸ்ட்ராங் பியர் மூமெண்ட்ல இருக்கு. இப்போ வேண்டாம். ரேட் என்னமோ 210 ரூபாய் தான் இருந்தாலும் இப்போ வேண்டாம், வெயிட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 1 வீக் வெயிட் பண்ணலாம். இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட் பாசிட்டிவா தான் வந்திருக்கு. அதாவது 4800 கோடி இருந்தாலும் கூட, ஏன்னா லாங் டைம் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு. எனிவே எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த மாதிரி சோலார் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிரீன் எனர்ஜிக்குள்ளலாம் போறீங்க, இல்லை ஈவன் நீங்க பவர் தெர்மல் பவர் போடுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் டைம்ல நமக்கு நிறைய செலவாகும். பட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா நமக்கு அதோட பலன்கள் கிடைக்குங்கிறதுனால நிறைய பேர் அது கொஞ்சம் பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 4வது ஸ்டாக் என்ன பண்ணலாம்னா டைட்டன் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாளாக டைட்டன் பக்கமே போகாம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட டைட்டன் வந்து நம்ம 15 ஸ்டாக் வச்சிருக்கேன். இன்னுமே ஒரு 3 ஸ்டாக் இன்னைக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஷேர் பிரைஸ் 4847 ரூபாய். போன ஒரு வருஷத்துல மட்டுமே 43% growth, அதுவும் வந்து கன்சிஸ்டன்டான growth 43% வளர்ந்துருக்கு. இன்னுமே கூட கோல்டு பிரைஸை வச்சு டிபெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் கோல்டு மட்டும் இல்லை, அதர் தென் தட் அங்கே பிராண்ட் நிறைய இருக்கு. அதெல்லாம் மார்ஜின் ROI-லாம் உங்களுக்கு வந்து 28, 26 அந்த மாதிரி உங்களுக்கு ROI மெயின்டைன் பண்ண பிடிக்கும். இந்த கம்பெனி நம்ம ஒரு 3 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணாலே நமக்கு இது போதும். இன்னைக்கு பிளான் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கியிருக்கோம்னா, தங்கமயில் சொல்லியிருக்கேன் இல்லையா, காலையில 9:24 நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்லோ சர்க்யூட் வரும்போது ஒரு 10 ஸ்டாக் வச்சுட்டேன். திருப்பி நாளைக்குமே இறங்குச்சுன்னா இன்னொரு 10 ஸ்டாக் கூட நான் கன்சிடர் பண்ணுவேன். எனக்கு வந்து அது கிட்டத்தட்ட 100 ஸ்டாக்காவது நம்மளோட போர்ட்ஃபோலியோல அது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. அடுத்தது க்ரோ நம்ம பிளான் பண்ண ஒரு 50 ஸ்டாக், SBI மியூச்சுவல் ஃபண்டு, AMC அது ஒரு 25 பண்ணியிருக்கோம், ICICI ஒரு 10, அப்புறம் டைட்டன் ஒரு 3. இதுதான் நம்ம இன்னைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கிறது. இது மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோலையும் நீங்க எது கம்மியான உங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ல எதெல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் பிரைஸ் குறையும் போது கொஞ்சம் கன்சிடர் பண்ண, ரொம்ப போகாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா என்னோட டார்கெட் வந்து 10 கோடி வச்சிருக்கேன். 2036ல நான் வந்து 10 crores டார்கெட் வச்சிருக்கேன். அப்போ மந்த் ஆன் மந்த் நான் என்ன பண்ணணும், 2 லட்சம் ரூபாயாவது நான் இன்வெஸ்ட் பண்ணணும் என் சைட்ல இருந்து. அப்போ இன்வெஸ்ட் பண்ண தான் அது என்ன ஆகும், நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணும். அன்னைக்கு போய் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கம்மியா இருக்குது, ஆனால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்குது, யூஸ் இல்லை. ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸும் அதிகமாக இருக்கணும், பர்சன்டேஜும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது திங்ஸ் வில் பி பெட்டர் ஃபார் அஸ். ஓகே, எனிவே நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை நாளைக்கு உங்களுக்கு இண்டக்ஷன் இருக்கு, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே லிங்க் வந்திருக்கும் இண்டக்ஷன். இது வரைக்கும் அட்டன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, யாராவது ஏற்கனவே பணம் கட்டி ஜாயின் பண்ணிட்டு நான் இது இண்டக்ஷன் அட்டன் பண்ணலங்கிறவங்க லிங்க் வந்து நியூ லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பழைய லிங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், இப்போ கிடையாது, மாற்றிட்டு. நான் எப்பவுமே சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.